இட் இஸ் ஸ்கோப்பிங். ஸோ இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருப்போம்னா, ஸ்கோப்பிங்னா என்ன, எல்இஜிபி ரூல்னா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு, ஒரு மாடியூல்னா என்ன, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது வில் பி லேர்னிங். அதில் தான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்கோம். After completion of this chapter, we'll be able to understand what is scoping, we'll be able to implement the LGB rule, we'll be able to understand what a module is, we'll be learning how to implement access control in programming language. Let's see the introduction. நம்ம யூஸ்வலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா we'll have variables, functions, and functions சொன்னால் we'll be having parameters too. அப்படி ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு வேரியபிளையோ ஒரு ஃபங்க்ஷனையோ டிக்ளேர் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் நம்மளால அந்த வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். அதுதான் இங்க சொல்லியிருக்கோம் பாருங்க. எவ்ரி வேரியபிள் டிஃபைன்ட் இன் அ ப்ரோக்ராம் ஹேஸ் குளோபல் ஸ்கோப். குளோபல்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அப்படி இருந்தா நம்மளால அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியுமா? த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் ஒரு வேரியபிளை எங்க வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இடத்துல பண்ற சேஞ்சஸ் எல்லா இடத்துலயும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இங்க என்ன சொல்றோம்னா, குட் ப்ராக்டிஸ் என்னவா இருக்கும்னா, ஒரு வேரியபிளுக்கு ஒரு லிமிட் செட் பண்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸ்ன்னு சொல்றோம். அந்த வேரியபிளை எங்க யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றது. அப்படி இருந்தாதான் நம்ம ஒரு இடத்துல சேஞ்சஸ் பண்ணும்போது அது மற்ற இடத்துல எஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ சேஞ்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் cannot affect the variable outside of the function. அப்படி இருக்கணும்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க போறோம். அப்படி எந்த வேரியபிள் எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணலாம், எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ண முடியாது, ப்ரோக்ராம்ல எந்த பார்ட்குள்ள யூஸ் பண்ணலாம்னு ஸ்பெசிஃபை பண்றது தான், அது தெரியப்படுத்துறது தான் நம்ம ஸ்கோப்னு சொல்றோம். See, scope refers to the visibility of the variables, parameters and functions in one part of the program to another part of the same program. Within the same program, variables, parameters and functions எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியது தான் நம்ம ஸ்கோப்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் வேரியபிள் ஸ்கோப். இப்போ ஸ்கோப்னா என்னன்னு தெரியும். இட் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ், பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்றோம். அப்போ வேரியபிள்னா என்ன? நம்ம வேரியபிள் எது சொல்றோம்னா விச் கேன் கீப் ஆன் சேஞ்சிங், வேரி ஆயிட்டே இருக்கிறது தான் நம்ம வேரியபிள்னு சொல்றோம். நம்ம மெமரியில ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு நேம் கொடுத்து தான் ஸ்டோர் பண்ண போறோம். பிகாஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு நேம் வேணும். அப்படி நேம் கொடுத்துட்டு மெமரியில ஸ்டோர் பண்ணக்கூடிய அட்ரஸ் தான் அதுதான் வாட் வேரியபிள்ஸ் ஆர் அப்படின்னா, தே ஆர் அட்ரஸஸ் டு அன் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. மெமரியில நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸையோ ஆப்ஜெக்ட்ஸ்க்கான அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்ம வேரியபிள்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம வேரியபிள்ஸ்க்கு எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ண போறோம்ன்றது பைண்டிங் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1.2.1ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த பைண்டிங் தான் நம்ம மேப்பிங்னு சொல்லலாம். பைண்டிங் சொல்லும் போது வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்றது பைண்டிங்னு சொன்னோம். இங்க மேப்பிங்னா அந்த வேரியபிள்ஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் அசைன் பண்றது தான் நம்ம மேப்பிங்னு சொல்றோம். See, multiple variables can be mapped to the same instance. இங்க இன்ஸ்டன்ஸ்னா it refers to an object. So நம்ம மேப்பிங் தன டெஃபினிஷன் என்ன சொல்றோம்னா, it is a process of binding a variable name with an object. ஒரு ஆப்ஜெக்ட ஒரு வேரியபிள் நேம்க்கு அசைன் பண்றது தான் நம்ம மேப்பிங்னு சொல்றோம். அதுக்கு யூஸ் பண்ற ஆபரேட்டர் வந்து ஈக்குவல் டு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அசைன் பண்றதுக்கு அதுதான் நம்ம மேப்பிங்னு சொல்றோம். யூஸ் பண்ண ஆபரேட்டர் வந்து ஈக்குவல் டு. அப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம்னு சொன்னா நம்மளுக்கு நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்தெந்த ஆப்ஜெக்ட் நம்ம எந்தெந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருக்கோம் அப்படின்றதுக்கான ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணப்படும். அதுதான் அப்படி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்க நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். அது எங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம்னா வித் நேம் ஸ்பேசஸ். அப்போ நேம் ஸ்பேஸ்னா என்ன? தே ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு டிக்ஷனரி இருந்தா அதுல என்ன இருக்கும்? வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்கான அசோசியேட்டட் மீனிங்ஸும் இருக்கும். அந்த மாதிரி இங்க எந்த வேரியபிள் இருக்கு, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு,
அந்தந்த ஒவ்வொரு வேரியபிளும் எந்தெந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டேட்டா ஸ்டோர் பண்றது தான் நம்ம நேம் ஸ்பேசஸ் சொல்றோம். See this example. இதுல a and b are the variables and 5 is an integer value which is considered as an object. First நம்ம என்ன பண்றோம், 5 என்ற வேல்யூவை a என்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் a ல இருக்கிற வேல்யூ தான் நம்ம b க்கு அசைன் பண்றோம். ஸோ இங்க a ல இருக்கிற வேல்யூ 5, அதே வேல்யூ தான் நம்ம b குள்ளேயும் அசைன் பண்றோம். அப்போ b ல இருக்கிற வேல்யூவும் 5 தான். So here a and b both are assigned to 5. Suppose we are extending the same code. a is equal to 5, b is equal to a already பார்த்திருக்கோம். இப்போ a is equal to 3 அசைன் பண்றோம். இது நம்ம பார்க்கும்போது என்ன தோணும்னா, a ல இருக்கிறது தான் நம்ம b க்கு அசைன் பண்றோம். ஸோ b யோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணலைனாலும் சின்ஸ் a யோட வேல்யூ மாறி இருக்கிறதுனால b ல கூட 3 தான் ஸ்டோர் ஆயிருக்கோம்ன்ற மிஸ்கன்செப்ஷனுக்கு நம்ம வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது ஏயும் 3 தான், பியோட வேல்யூவும் 3 தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா தட்ஸ் நாட் கரெக்ட். நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், a is equal to 5. ஸோ a is mapping to 5. b is equal to a ன்னு சொல்றதுனால b is also mapped to 5. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், a ல இருக்கிற வேல்யூ தான் 3 ன்னு சொல்றோம். ஆனா b ல இருக்கிற வேல்யூ 5க்கு தான் மேப் பண்ணுது. So there is no change in the value of b. a ஓட வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இன்னொன்னு என்ன சொல்றோம்னா, the scope of a variable is that part of the code where it is visible. எங்க ஒரு வேரியபிள் விசிபிளா இருக்கோ அதுதான் நம்ம ஸ்கோப்னு சொல்றோம். See, let's consider this example. இப்படி பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் a ஓட வேல்யூ 7 அசைன் பண்ணிருக்கேன். அது பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா 7 பிரிண்ட் பண்ணும். எப்பன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டுமே. சப்போஸ் நான் அந்த ஃபங்க்ஷன் தாண்டி வெளியில வந்துட்டேன்னா cannot use that variable. அதனாலதான் எரர் காமிக்குது. So the reason is because the lifetime of the variable is only till the end of the procedure. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சுனாலே அந்த அதுக்குள்ள இருக்கிற வேரியபிளுக்கும் லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். The lifetime னா the duration for which a variable is alive is called its lifetime. எந்த பிளாக்குக்குள்ள நம்மளால ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண முடியுமோ அந்த கோட் எப்ப எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த டைம் தான் அதோட லைஃப் டைம்னு சொல்றோம். Let us learn our next topic, that is 3.3, which is LEGB rule. In our previous discussions, we have learned about what scope is. Scope refers to the visibility of variables or functions or parameters inside a program. Now, இங்க என்ன சொல்றோம்னா, ஸ்கோப் இன்னொன்னும் டிஃபைன் பண்ணோம். அது என்னன்னா, நம்ம வேரியபிள்ஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் மேப் பண்ணும்போது அது எந்த ஆர்டர்ல மேப் பண்ணணும்ன்றது குறிக்கிறதும் ஸ்கோப் தான். எந்த வேரியபிளுக்கு எந்த ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணணும்ன்றது ஸ்பெசிஃபை பண்றது நம்மளுக்கு ஸ்கோப் தான். ஜஸ்ட் லுக் அட் தி எக்ஸாம்பிள். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு மேக் தீஸ் சேஞ்சஸ். இங்க 1க்கு அப்புறம் 2க்கு நடுவில் 1.1 சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்க ரெஃபர் பண்ண போறோம். தட்ஸ் நாட் 4 and 5. ஆக்சுவலா இங்க 4, 5னா தீஸ் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். நம்ம ரெஃபர் பண்ண போறது இந்த 1.1 ஸ்டேட்மெண்ட்டும் அண்ட் 5th ஸ்டேட்மெண்ட்டும். இப்போ இந்த கோட் பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம், தட் இஸ் எக்ஸ். இங்கேயும் எக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் a ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள இருக்கு அண்ட் திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் கால். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகணும்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணப்பதான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எக்ஸிக்யூஷன் பார்த்தா எக்ஸ்ல நம்ம அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் என்ற ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதை பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவுட்புட் என்ன வரும்னா அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு வந்துடும். நெக்ஸ்ட் இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபங்க்ஷன் கால் பண்ற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா இதுதான் ஃபங்க்ஷன் கால். இப்பதான் கண்ட்ரோல் இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இதுல நம்ம எக்ஸுக்கு இன்னர் எக்ஸ் வேரியபிள் என்ற ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிட்டு அதே பிரிண்ட் பண்ணன்னு சொல்றோம். ஸோ இங்க எக்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது இன்னர் எக்ஸ் வேரியபிள் தான் பிரிண்ட் பண்ணும். இங்க ரெண்டு இடத்துலயும் நம்ம எக்ஸ் என்ற வேரியபிள் தான் யூஸ் பண்ணிருந்தாலும் அசைன் பண்ணிருக்கிற வேல்யூஸ் வேற வேற. அது பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வர்ற அவுட்புட்டும் வேற வேற தான். ஸோ எக்ஸுக்கு எப்போ எந்த வேல்யூ எடுத்துக்கணும்ன்றதுல நம்ம ஏதோ ஒரு ரூல் ஃபாலோ பண்றோம்ன்றது நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு ஐடியா வரும். அது என்ன ரூல்ன்றது தான் நம்ம LEGB ரூல்னு சொல்றோம். See,
the LEGB rule is used to decide the order in which the scopes are to be searched for scope resolution. different ஆன scopes இருக்கும்போது எந்த ஸ்கோப்பை எப்போ யூஸ் பண்ணணும்ன்றதுக்கு அந்த ஆர்டர் தான் நம்ம LEGB ரூல்னு சொல்றோம். அதுக்கான ஹைரார்கி ஆர்டர் கொடுத்துருக்கோம். that is from highest to lowest. let's have a look. LEGB stands for L னா local, E for enclosed, G for global and B for built-in. இப்போ நம்ம லோக்கல் ஸ்கோப்னு சொல்லும்போது எப்போ ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்ல ஒரு கிளாஸ்க்குள்ளேயோ டிஃபைன் பண்ணிருக்கோமோ அதுதான் நம்ம லோக்கல் ஸ்கோப்னு சொல்றோம். என்க்ளோஸ்டுனா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஃபங்க்ஷன், அதான் நெஸ்டட் ஃபங்க்ஷன் கான்செப்ட்னு சொல்றோம். குளோபல்னா திஸ் இஸ் த அப்பர் மோஸ்ட் லெவல். அண்ட் பில்டின் வரும்போது நம்மளுக்கு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிசர்வ்டு நேம்ஸ் தான் நம்ம பில்டின் ஸ்கோப்பா இருக்கும்னு சொல்றோம். ஸோ இந்த அவுட்டர் லேயர் எக்ஸ்டர்னலா இருக்க போறது நம்ம பில்டின்னு சொல்றோம். ஓவராலா குளோபல்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராம்குள்ள, என்க்ளோஸ்டுனா ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற சப் ஃபங்க்ஷன்ல, லோக்கல்னா நம்ம எந்த பிளாக்ல டிஃபைன் பண்ணிருக்கோமோ அந்த பிளாக்குள்ள மட்டும்தான் அர்த்தம். We shall discuss each one in detail with the help of examples. So we have 4 types of scopes. First let us start with local scope. லோக்கல் ன்னு சொன்னாலே நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அதை டிஃபைன் பண்ணிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் அர்த்தம். See, local scope refers to the variables defined in current function. current function நம்ம அந்த வேரியபிள் எந்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்றோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளன்னு அர்த்தம். எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் என்ன தேடுவோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுதான் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த வேரியபிளுக்கு எந்த வேல்யூவும் நம்ம கொடுக்காத பட்சத்துல தான் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தாண்டி வெளியில ஸ்கோப்ல தேடும். லெட்ஸ் டிஸ்கஸ் வித் an example. See this example. இங்க டிஸ்ப் பண்றது ஒரு ஃபங்க்ஷனா டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் அந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். அதுதான் நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்ணோம் டயக்ராமேட்டிக்கா. டிஸ்ப் பண்ற ஃபங்க்ஷன் இந்த பிளாக்ல அதுக்கான டெஃபினிஷன் எழுதிருக்கோம். இது ஃபங்க்ஷன் கால். ஸோ நம்ம எப்போ ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அப்பதான் அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஏயோட வேல்யூ 7 அசைன் பண்ணிருக்கோம். ஸோ பிரிண்ட் ஏன்னு சொல்லும்போது நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏயோட வேல்யூ என்னன்னு பார்க்கும். 7 இருக்கிறதுனால இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பிரிண்ட் 7. ஸோ தட் இஸ் த அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இதுதான் நம்ம லோக்கல் ஸ்கோப்னு சொல்றோம். ஆர் நெக்ஸ்ட் ஸ்கோப் இஸ் குளோபல் ஸ்கோப். ஸோ இப்படி குளோபல் ஸ்கோப்னா என்ன சொல்றோம்னா எப்போ ஒரு வேரியபிளை எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் டிஃபைன் பண்ணாம எல்லா ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்தும் வெளியில டிஃபைன் பண்ணிருக்கோமோ அப்பதான் நம்ம அதை குளோபல் ஸ்கோப்னு சொல்றோம். See, a variable which is declared outside of all the functions. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் டிஃபைன் பண்ணாம வெளியில டிக்ளேர் பண்ணிருந்தா அது நம்ம குளோபல் வேரியபிள்னு சொல்றோம். அப்படி டிக்ளேர் பண்ண வேரியபிளை நம்ம எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தும் ஆக்சஸ் பண்ணலாம் or outside of the functions in a particular program. Just have a look at this example. இங்க சேம் கோட் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்ததா அடிஷ்னலா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணாம குளோபலா ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தாதான் அது நம்ம லோக்கல் வேரியபிள்னு சொல்றோம். ஃபங்க்ஷனுக்கு வெளியில டிக்ளேர் பண்ணா நம்ம அதை குளோபல் வேரியபிள்னு சொல்றோம். ஸோ குளோபல்ல ஏயோட வேல்யூ 10 கொடுத்துருக்கோம். இது டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். அதுக்குள்ள ஏயோட வேல்யூ 7. அதை பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ எக்ஸிக்யூஷன் எங்க ஆரம்பிக்கும்னா நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது தான் எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இங்க ஃபங்க்ஷன் டிஸ்ப் கால் பண்ணும்போது கண்ட்ரோல் இங்க வரும். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல என்ன கொடுத்துருக்கோம்னா ஏயோட வேல்யூ 7 கொடுத்து ஏவை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்னன்னா 7 தான். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது இட் இஸ் பிரிண்டிங் 7. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னன்னா பிரிண்ட் ஏன்னு வருது. இப்போ இந்த ஏ எதை ரெஃபர் பண்ணுவோம்னா குளோபல் வேரியபிள் தான் ரெஃபர் பண்ணும். ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற டெஃபினிஷன் வேல்யூவை எடுத்துக்காது. குளோபலா ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம 10. ஸோ அந்த 10 தான் பிரிண்ட் பண்ணும். We'll have a colon here. So this is the function definition and this is the function call. Next is enclosed scope. So எப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோமோ அதுல எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் ஃபங்க்ஷன்ஸை நெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்றோம். நெஸ்டிங்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடிஞ்சா அதை நம்ம நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்றோம். அப்படி நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணும்போது வெளியில இருக்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம அவுட்டர் ஃபங்க்ஷன் சொல்றோம். உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் தான் இன்னர் ஃபங்க்ஷன் சொல்றோம். அப்படி இன்னர் அண்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம இன்னர் ஃபங்க்ஷன்ல இருந்தே அவுட்டர் ஃபங்க்ஷனோடைய வேரியபிள ஆக்சஸ் பண்ண முடியும்னா அதுதான் என்க்ளோஸ்ட் ஸ்கோப்னு சொல்றோம். This is also a simple concept. Don't get confused. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு.
ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர். ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, தட் இஸ் டிஸ்ப் பண்ற ஒரு ஃபங்க்ஷன். இதில் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் தான். இது ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால். இப்போ இந்த டிஸ்ப் ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஒன்லி when this function is called. இப்போ நம்ம டிஸ்ப் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம், தட் இஸ் டிஸ்ப் 1. இந்த டிஸ்ப் 1க்குள்ள இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா print a மட்டும்தான். இப்போ நம்ம எக்ஸிகியூஷன் பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கண்ட்ரோல் இங்க இருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏல நம்ம 10 அசைன் பண்றோம். எதுலன்னா டிஸ்ப் ஃபங்க்ஷன்ல ஏயோட வேல்யூ 10 அசைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டிஸ்ப் 1க்கான டெஃபினிஷன் எழுதிருக்கும். ஸோ இது எப்படியும் எக்ஸிக்யூட் ஆக போறது கிடையாது. டில் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால் பண்ணா மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது இது அந்த ஃபங்க்ஷனுக்கான காலா இருக்கு. ஸோ டிஸ்ப் 1 கால் பண்ணிருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் print a கொடுத்துருக்கோம். இங்க ஏவோட லோக்கல் ஸ்கோப்புக்காக தேடும். லோக்கல்னா டிஸ்ப் 1 ஃபங்க்ஷனுக்குள்ள ஏவோட வேல்யூ என்னன்றது தேடும். நம்ம எதுவுமே அசைன் பண்ணல இல்லையா? ஸோ லோக்கல் ஸ்கோப் இல்லாததுனால டிஸ்ப் 1 ஃபங்க்ஷன் டிஸ்ப் பண்ற இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறதுனால இதோட அவுட்டர் ஃபங்க்ஷன் எதுன்னா டிஸ்ப் தான். ஸோ அதுல ஏவோட வேல்யூ என்னன்றது சர்ச் பண்ணும். அப்போ ஏவோட வேல்யூ 10 கொடுத்துருக்கிறதுனால டிஸ்ப் 1 ஃபங்க்ஷனுக்குள்ள ஏ பிரிண்ட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் 10 இந்த ஃபர்ஸ்ட் 10. இதோட இந்த ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா print a. இது எந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்? ஆக்சுவலா டிஸ்ப் ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ டிஸ்ப் ஃபங்க்ஷனோட லோக்கல் வேல்யூல ஏக்கு என்ன அசைன் பண்ணிருக்கோம்? 10. ஸோ நம்ம print a சொல்லும்போது இங்கேயும் நம்மளுக்கு 10 தான் பிரிண்ட் பண்ணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல அதோட லோக்கல் ஸ்கோப் இல்லைன்னா அதோட அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருந்து அந்த வேரியபிள்கான வேல்யூ என்னவா இருக்கோ அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம என்க்ளோஸ்ட் ஸ்கோப்னு சொல்றோம். இதுல டிஸ்ப் 1ல ஏ அசைன் பண்ணலைன்னா கூட அதோட அவுட்டர் வேரியபிள் ஆன டிஸ்ப் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறதுனால ஏயோட வேல்யூ 10 நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணிருக்கோம். தட் இஸ் வாட் என்க்ளோஸ்ட் ஸ்கோப். அந்த லாஸ்ட் ஸ்கோப் இஸ் பில்ட்-இன் ஸ்கோப். இதுதான் நம்ம வைடஸ்ட் ஸ்கோப்னு சொல்றோம். அதுல நம்ம ஒரு கம்பைலரையோ இன்டர்பிரிட்டரையோ ஸ்டார்ட் பண்றோம்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா நேம்ஸையும் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போதே ப்ரீலோட் பண்ணிக்கும். ஸோ அதுல இருக்கிற எந்த நேம்ஸ் வேணாலும் நம்மளால த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஈச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வில் பி ஹேவிங் சம் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் C++ல சொல்லியிருப்போம். அதுல கூட நம்மளுக்கு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம திருப்பி டிஃபைன் பண்ண போறது கிடையாது. ஸோ எங்க வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். அதுல யூஸ் பண்ணிருக்கிற வேரியபிள்ஸ்க்கான ஸ்கோப் தான் பில்ட்-இன் ஆர் மாடியூல் ஸ்கோப்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் எப்போ ஆட் ஆகும்னா நம்மளோட ப்ரோக்ராம்குள்ள லைப்ரரி ஃபைல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணும் போதே அந்த அதுல இருக்கிற எல்லா வேரியபிள்ஸையும் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஹேவ் எ லுக். நம்ம இது வரைக்கும் இந்த பிளாக்குள்ள பார்த்தது லோக்கல் ஸ்கோப் பார்த்திருக்கோம், குளோபல் அண்ட் என்க்ளோஸ்டு ஸ்கோப் பார்த்திருக்கோம். ஸோ பியாண்ட் திஸ் இருக்க போறது தான் பில்ட்-இன் ஆர் module scope. So we have covered all the 4 types of scopes and how it will get implemented with the help of examples. We shall learn about modules. Simple ah sollanona module na it's a part of the program. அப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல different parts இருக்குன்னா ஒவ்வொரு பார்ட் நம்ம மாடியூல்னு சொல்றோம். Programs are composed of one or more independently developed modules ன்னு சொல்றோம். ஏன் அந்த independently developedன்னு சொல்றோம்னா ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது அப்படின்னு சொல்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வைப்பர் ஒரு பார்ட்டு, டயர் ஒரு பார்ட்டு. அது தனித்தனியா மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. ஆனா ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கார் என்ற ப்ராடக்ட் கம்ப்ளீட் ஆகுது. அப்படி ஆனா ரெண்டும் டெவலப் பண்ணும்போது இவங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் அவங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. போத் ஆர் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். அதே மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம்ல கூட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸா இருக்கிறது கோடிங்க இண்டிபெண்டா தான் டெவலப் பண்ணுவாங்க, தனித்தனியா டெவலப் பண்ணுவாங்க. அப்புறமா அதுல எல்லா கோடும் கம்பைன் பண்ணி இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ see the next point. Modules work perfectly at individual level and can be integrated with other modules. ஒவ்வொரு பிளாக் ஆஃப் கோடும் இண்டிவிஜுவலா தனியா ஒர்க் பண்ணக்கூடியது, பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகுறது மற்ற மாடியூல்ஸோட சேர்த்து நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் டு டெவலப் அ கம்ப்ளீட் ப்ரோக்ராம். அதுதான் சாஃப்ட்வேர் கேன் பி டிவைடட் இன்டு மாடியூல்ஸ்ன்னு சொல்றோம். பிகாஸ் அப்படி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் எழுதுறதும் கோடிங் எழுதுறதும் ஈஸியா இருக்கும்.
சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறது, தட் இஸ் டீபக் பண்ணுறதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ see the next one, the process of subdividing a program into separate subprograms is called modular programming. அப்படி மாடியூல்ஸாக டிவைட் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம மாடியுலர் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம். ஸோ வென் வி கோ டு மாடியுலர் ப்ரோக்ராமிங், ஒர்க்கை டிவைட் பண்ணி பண்ணுவோம். டிவைட் பண்ண ஒர்க்கில் டீபக் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். சேம் டைம் ஒவ்வொரு பார்ட்டும் நம்மளுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். அண்ட் see procedures, subroutines and functions and சொல்லுவோம். all these points we have come across in the first chapter. இதெல்லாம் examples for modules ன்னு சொல்லலாம். see we shall discuss with an example. let us consider railways. நம்மளுக்கு தெரியும் it's not a small task. அதில் ஏதாவது ஒர்க் நடக்கணும்னா கண்டிப்பாக ஒருத்தரால் பண்ணக்கூடிய ஒர்க் கிடையாது. ஸோ நம்ம அந்த ஒர்க்கை டிவைட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஜஸ்ட் 3 மாடியூல்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம், 3 டாஸ்க்ஸ். அப்போது ஒவ்வொரு டாஸ்க்கையும் நம்ம ஒரு மாடியூல்னு சொல்கிறோம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு 3 மாடியூல்ஸாக டிவைட் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் மாடியூல் என்ன பண்ணுறோன்னா ட்ரெயின் நம்பர் அண்ட் ட்ரெயின் நேம். ஒரு ட்ரெயின் பற்றினா டீட்டெயில்ஸ் மட்டும்தான், நம்பர் அண்ட் நேம் மட்டும்தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். செகண்ட் மாடியூலில் ஒரு ட்ரெயினோட ஸ்கெடியூல் என்ன, அது வீக்லி ட்ரெயினா டெய்லி ட்ரெயினா, அதோட ரூட் என்ன, எங்கே ஸ்டார்ட் ஆகும், எந்த டைம் எந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும், எவ்வளோ நேரம் அந்த ஸ்டேஷனில் வெயிட் பண்ணும், அந்த மாதிரி டேட்டா எல்லாம் நம்ம செகண்ட் மாடியூலில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் தேர்ட் மாடியூலுக்கு வரும்போது அந்த ட்ரெயினில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, பர்த் கிடைக்குமா, இல்லை சேர் கார் மட்டும்தான் இருக்குமா, ஏசியில் 2 டயர் இருக்கா, 3 டயர் இருக்கா, ஸ்லீப்பரில் எவ்வளோ ப்ரைஸு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தேர்ட் மாடியூலாக டிசைன் பண்ண போகிறோம். அப்போது நம்ம 3 பார்ட்ஸ்ன்னு சொல்லுது தான் ஒவ்வொன்றும் ஒரு மாடியூல்னு சொல்கிறோம். தட் இஸ் மாடியூல் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 1 or more இண்டிபெண்ட்லி டெவலப்டு மாடியூல்ஸ். இப்போ ஒவ்வொன்றும் நம்ம ஒரு மாடியூல்னு சொல்லும்போது ஈச் ஒன் இஸ் இண்டிபெண்ட். ஃபர்ஸ்ட் மாடியூலுக்கும் செகண்ட் மாடியூலுக்கும் டிபெண்டன்சி கிடையாது, அது டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் மாடியூல்ஸ் எல்லாம் தனித்தனியாக டெவலப் பண்ணியிருந்தாலும் நான் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும், ஒரு ரிசர்வேஷன் பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு ட்ரெயின் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், இல்லை ட்ரெயின் நேம் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நான் அந்த ட்ரெயினை வீக்லி ட்ரெயினா இல்லை டெய்லி ட்ரெயினா, அதோட ஸ்கெடியூல் என்ன, நான் இங்கே ஊரை கிராஸ் பண்ணி போகுமா இல்லை எங்கேருந்து வருது, எப்போ போய் ரீச் ஆகும், அந்த டீட்டெயில்ஸ் தெரியணும்னா செகண்ட் மாடியூல் வேணும். அந்த ட்ரெயினில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, எனக்கு பர்த் வேணும் அப்படின்னா அதில் அவைலபிலிட்டி இருக்கா, இருந்தால் அதோட ப்ரைஸ் என்ன, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தேர்ட் மாடியூலில் இருக்கிற டேட்டாவை எடுக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் இந்த 3த்தையும் இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால் அந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்குமா இல்லையான்றது என்னால் டிசைட் பண்ண முடியும். ஸோ மாடியூல்ஸ் தனித்தனியாக இருந்தால் கூட all the modules are finally integrated with one another and நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் த ப்ரோக்ராம் இன்டு சப் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம மாடியுலர் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம். ஸோ a module is a part of the program. Programs are composed of 1 or more independently developed modules. நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிளில் 3 டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்குது, ஒன்னோட ஒன்று இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் மாடியூல்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி அட் இண்டிவிஜுவல் லெவல்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக அது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ஒரு ட்ரெயின் நம்பர் கொடுத்தா ட்ரெயின் நேம் கரெக்டாக வருதா, இல்லை ஒரு ட்ரெயினோட ஸ்கெடியூல் படி டெய்லி ட்ரெயினா வீக்லி ட்ரெயினான்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணுவோம். அப்புறமா அது எல்லாமே கம்பைன் பண்ணி டுகெதர் ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ண போகிறோம். அண்ட் the process of subdividing the program into separate submodules தான், separate subprograms தான் நம்ம modular programming ன்னு சொல்றோம். So next, coming to the characteristics of modules, we have 5 points. The first one, modules contain instructions, processing logic and data. நம்ம இப்போ ஒரு மாடியூல்னு சொன்னா அதுல நம்மளுக்கு some data இருக்கும், அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான லாஜிக் அதுலேயே இருக்கும்,
அந்த லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதில் தான் இருக்கும். ஸோ மாடியூல்ஸ் கண்டெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராசஸிங் லாஜிக் அண்ட் டேட்டா. So modules can, second one is modules can be separately compiled and stored in a library. தனியாக நம்ம அந்த மாடியூலை கம்பைல் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் அது கம்ப்ளீட்டாக இருக்குது. தட் இஸ் டேட்டாவும் இருக்குது, அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கான லாஜிக் இருக்குது, அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால நம்ம அதை கம்பைல் பண்ணி தனியாக கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது லைப்ரரியில். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் அ ப்ரோக்ராம். அப்படி தனியாக கம்பைல் பண்ணிருக்கப்பட்ட ஃபைலை நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் தேவைப்பட்டால் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் பை இன்வோக்கிங் அ நேம் அண்ட் சம் பெராமீட்டர்ஸ். அப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம்குள்ளே ஒரு மாடியூல் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அந்த மாடியூலுக்கான நேம் யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடியூல்ஸ். ப்ரோக்ராம்குள்ளே தான் இல்லை, ஒரு மாடியூலில் இருக்கிற கோடிங்காக இருக்கட்டும், அந்த ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம இன்னொரு மாடியூலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். Next, let us see the benefits of using modular programming. So less code to be written. நம்ம டிவைட் பண்ண எழுதுறதுனால கோடோட லென்த்து ரொம்ப குறைஞ்சிடும். நம்ம கம்மியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதினாலே நம்மளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்ட் ஃபார் ரீயூஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா ஐ கேன் யூஸ் இட் அகெயின் அண்ட் அகெயின். தேவைப்படும் போது நான் அந்த கோடை திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி டிசைன்ட் மோர் ஈஸிலி. சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இட் அலவுஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன். ஸோ நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் கொடுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கும்போது இதனால இப்படி வரதுக்கான சான்ஸ் இருக்குது, ஸோ இன்னொரு டீமில் அதனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதும் புரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதை நம்ம மெனி பீப்புள் கேன் கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன் சொல்கிறோம். அண்ட் கோட் இஸ் ஸ்டோர்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். தனித்தனியாக பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த ஒரு பர்டிகுலர் கோடு மட்டும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டா போதும். டேட்டா லாஸ் ஆனாலும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் தான் நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம டிவைட் பண்ணுறதுனால ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். அண்ட் எரர்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைடு. சின்ன பார்ட்ஸாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா அது எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதும் ஈஸி. சேம் டைம் டீபக்கிங்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரெப்பிடேஷன். ஆல்மோஸ்ட் சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா நிறைய அப்ளிகேஷன்ஸில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ நம்ம அங்கெல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ் கேன் பி ஈஸிலி கண்ட்ரோல்டு. ஸ்கோப்பிங் பண்ணுறோன்னா நம்ம அதோட ஒரு வேரியபிளையோ ஒரு டேட்டாவோடைய மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். Next, let us see access control. So what is access control and பார்த்தா, it is a security technique that regulates who or what can view or use the resources in a computing environment. நம்ம முதல்லேருந்து பார்க்கறது தான், ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா அது யார் பார்க்கலாம், யார் பார்க்கக்கூடாது, யாரை யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம இதை ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், இன்னொரு விதமாக சொல்லணும்னா செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆக்சஸ் டு டேட்டா. ஒரு டேட்டா இருந்தால் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது ஸ்பெசிஃபை பண்ணுறதும் இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் தான் சொல்கிறோம். ஜென்ரலாக நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணும்போது
இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் தட் இஸ் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம C++ல பார்க்கும்போது பப்ளிக், பிரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் இந்த 3 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கிளாஸுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருப்போம். அதே கான்செப்ட் தான் நம்ம ஜாவாலையும் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் they both are object oriented programming languages. Just a recollection, private members என்ன பண்ணியிருப்போம், அந்த கிளாஸுக்குள்ள மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும், பட் நாட் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ். ஸோ ப்ரைவேட் மெம்பர்ஸ் கேன் பி ஹேண்டில்ட் ஒன்லி ஃப்ரம் வித்தின் த கிளாஸ் அண்ட் நாட் அவுட் சைட் த கிளாஸ்ன்னு சொல்றோம். when we say public members, அதை அவுட் சைட் த கிளாஸ் இருந்து கூட நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா we need an object of the same class, that is public. இப்போ அந்த ப்ரைவேட் வேரியபிள்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஒரு யூனிட்டாக கம்பைன் பண்ணுறோம். அதான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த கிளாஸில் கான்செப்ட் தான் இட் ப்ரொமோட்ஸ் டேட்டா என்கேப்சுலேஷன் சொல்கிறோம். இங்கே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னாலும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் நத்திங் பட் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் நம்ம மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறது தான். ஸோ when they are combined into a single unit, அதான் நம்ம it is ensuring data encapsulation சொல்கிறோம். The last is protected data members. ப்ரொடெக்டட்னு சொன்னாலே அந்த கிளாஸுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அண்ட் அதோட சப் கிளாஸஸில் யூஸ் பண்ணலாம். சப் கிளாஸ்ன்னு சொன்னாலே நம்மளுக்கு the parent and child relationship ஞாபகம் வந்துடும். that is through inheritance concept. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி C++ல பார்த்ததே தான். ஜஸ்ட் அ ரிகலெக்ஷன். நம்மளுக்கு இப்போ பைத்தானில் எப்படி இருக்கும்னா all the members in a Python class are public by default. டிஃபால்ட்டாக நம்மளுக்கு பைத்தானில் விசிபிலிட்டி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக்காக இருக்கும். ஆனால் நம்ம C++லையோ ஜாவாலையோ பார்க்கும்போது டிஃபால்ட் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். அண்ட் any member can be accessed from outside the class environment in Python. அது பப்ளிக்காக டிஃபால்ட் மோட் இருக்கிறதுனால அந்த கிளாஸ்ல இருந்து வெளியில கூட ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ் கூட we can access the members சொல்றோம். பட் தட் இஸ் நாட் பாசிபிள் வித் C++. ஏன்னா C++ல எப்படி இருக்கும், டிஃபால்ட் வந்து ப்ரைவேட். ஸோ அந்த கிளாஸ்ல இருந்து வெளியில வந்தால் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் பைத்தான்ல டிஃபால்ட்டாக பப்ளிக்காக இருக்கிறதுனால ஐ கேன் ஆக்சஸ் த டேட்டா மெம்பர்ஸ் ஈவன் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ். அப்படி பண்ணுறதுக்காக நம்மளுக்கு எந்த ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம அங்கே ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் என்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் C++ல. பட் பைத்தானில் அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த கீவேர்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போது டிஃபால்ட்டாக பப்ளிக்காக இருக்க போது அது ஸ்பெசிஃபிக்காக ப்ரைவேட் ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா நம்ம சிம்பிள் மெத்தட் என்ன பண்ணுவோம்னா நம்ம யூஸ் பண்ண போகிற வேரியபிளையோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனையும் டேட்டா மெம்பரையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் தான் நம்ம இங்கே வேரியபிள்ஸ் ஆர் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது யூஸ் பண்ணும்போது அதோட நேமுக்கு முன்னாடி சிங்கிள் அண்டர்ஸ்கோர் இல்லை டபுள் அண்டர்ஸ்கோர் ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் தே ஆர் நாட் பப்ளிக், தே ஆர் private and protected respectively. So this is about access control.